திருச்சி மாவட்டம் காணக்கிளியநல்லூர் அருகே பல வருடங்களாக அடிப்படை வசதி எதுவும் இல்லாமல் வசிக்கும் அவலம் நீடிப்பதாக இருளர் இன மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மாரியாக்குளம் பகுதியில் கடந்த 20 வருடங்களாக பனை ஓலை குடிசையில் வசித்து வரும் இருளர் மக்களுக்கு குடிநீர், மின்சாரம் உட்பட எவ்வித அடிப்படை வசதியும் செய்து தரப்படவில்லை என புகார் எழுந்துள்ளது. மின் வசதி இல்லாததால் இருளில் தவிப்பதாகவும், குழந்தைகள் விளக்கு வெளிச்சத்தில் படிக்கும் அவலம் நீடிப்பதாகவும் குமுறியுள்ளனர். அரசு தரப்பில் வீடு வழங்க வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். நாங்கள் கரிமூட்டம் போட்டு தான் இந்த தொழில் வியாபாரமாக நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் ஒரு மழை காலத்துல, இந்த மழை காலத்துல எங்களுக்கு அந்த தொழிலை விட்டு எங்களுக்கு எதுவுமே கேரண்டி இல்லாம யாராச்சும் ₹1 கொடுப்பாங்களா? ஆனா சிஜிடிஎம்எஸ் திட்டத்துல 5 கோடி ரூபாய் வரைக்கும் கடன் உதவி கொடுக்குறாங்க. எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. முன்னேற்றத்துக்கு இல்லை. எங்களுக்கு ரைட் இல்லை, கரண்ட் இல்லை. ஒரு தண்ணி தூக்க போகணும்னாக்கா இங்க இருந்து 2 கிலோமீட்டர் பக்கம் தண்ணி தூக்க போய் அவனுக்கு குடி தண்ணி கொண்டும். எங்களுக்கு ரேஷன் கார்டு இல்லைங்க சார், ஆதார் அட்டை இல்ல, ஒண்ணு எதுவுமே இல்லைங்க சார். கடையில போய் அரிசி வாங்கி திங்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். தண்ணி வசதி வேணும் சார், லைட்டு வேணும் சார். மெயினா எங்களுக்கு படிக்கிறதுக்கு பிள்ளைங்களுக்கு லைட்டு வேணும் சார். பள்ளிக்கூடத்துக்கு பஸ் இங்க நிக்கவே மாட்டாங்கிறாங்க சார், நிப்பாட்டுங்க சார். ரொம்ப கஷ்டமா இருக்குது எங்களுக்கு. வீடு இதெல்லாம் தரணும் சார். கவர்மெண்ட்ல இருந்து சலுகை எதுவுமே செய்யவும் மாட்டேங்கிறாங்க சார். எங்களுக்கு ஒரு வீடு இருக்கணும், ஒரு வாசம் இருக்கணும் சார். அவ்வளவுதான். ஒரு லைட்டு வசதி, இந்த மாதிரி ரேஷன் கார்டு, அரிசி எல்லாம் போய் தான் வாங்கி சாப்பிடுவோம். கடையில தான் வாங்கி சாப்பிடுறோம். ஒரு கிலோ 60 ரூபான்னு.